மெஸ்ஸி இந்தியா வந்ததுலேருந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்தியாவில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு அவர் ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் டைரக்ஷனில் நடிக்க ஆசைப்பட்டு ஒரு ஆக்ஷன் ரோலில் நடிக்கிறாரு. அந்த ஆக்ஷன் ரோலை பாருங்கள், தனியாளாக இருந்து 10 பேரை சும்மா பந்தாடி எடுக்கிறாரு மெஸ்ஸி. மெஸ்ஸி எந்த கேப்பில் இவ்வளோ உடம்பு ஏற்றிட்டு வந்தாருன்னு தெரியல. ரொனால்டோவோட உடம்பு பயங்கரமாக இருக்குது இதில். மெஸ்ஸி வந்து தார் காரை ஓட்டி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால் மகேந்திரா ரெட் கலர் தார் ஜீப் ஒன்று வாங்கி அவர் கொடுத்தாச்சு. அதை இப்போ ஓட்டி பார்க்க போகிறாரு. அவருக்காக நல்லா ஜம்முன்னு புதுசாக ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டோம். அவர் அந்த காரை எடுத்துகிட்டு டெல்லியில் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அவர் அர்ஜென்டினா கிளம்பி போகலான்னு இருக்காரு. சரி மெஸ்ஸி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க. மெஸ்ஸிக்கு நம்ம மகேந்திரா தார் கார் ஓட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. சரி மெஸ்ஸி, வண்டி எங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஸ்டேஷனுக்குள்ளே போங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மெஸ்ஸி சீக்கிரம் ஸ்டேஷனுக்குள்ளே போங்க. நிறைய கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டேஷன். அதனால் சீக்கிரம் போய் இடத்த பிடிக்கணும் நம்ம. சீக்கிரம் போங்க. என்னது ஸ்டேஷனில் ஒருத்தனையும் காணும், வண்டியையும் காணும். ட்ரெயின் வருமா வராதா? மெஸ்ஸி, எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் இங்கே நீ வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஊருக்கு போன மாதிரி தான். நீங்கள் அதனால் இங்கேயே இருந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து அப்புறமா போகலாம். போங்கடாங்கிட்டு உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தேன் பார்த்தியா. நான் அந்த தண்டவாளத்தில் இறங்கி நடந்தே கூட அர்ஜென்டினாக்கு போயிடுறேன்டா. ஆளை விடுங்கடா சாமி. சென்னை வரைக்கும் வந்துட்டு மெஸ்ஸி சிஎஸ்கேக்கு விளாடாமல் போனால் எப்படி? சிஎஸ்கேக்கு அதனால் கேப்டனாக தான் இறங்குவேன்னு மெஸ்ஸி சொல்லிட்டாரு. இறங்கின உடனே பார்த்திங்கன்னா நல்ல மெதுவாக ஆட்டத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக போக போக 6, 4ன்னு பறக்க விட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பாருங்கள், ஓப்பனிங்லேயே மெஸ்ஸி கூட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் டார்கெட் வந்து 141 தான். ஆனால் அவர் மெதுவாக விளையாடுற மாதிரிலாம் தெரியல. ஆரம்பத்துலேயே சும்மா 6, 4ன்னு பறக்க விட்டுட்டுருக்காரு. அனைவரும் அவர் வந்து இன்றைக்கி 50 போடுறது கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஓ சூப்பருங்க, அவர் 50 போட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். 50 போட்டுட்டாரு. 6 அடிச்சு 50 போட்டார். அனைவரும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு 50 நினைக்கிறேன் இந்த சீசன்லேயே. மெஸ்ஸி வந்து அவர் ஃபினிஷிங்கே இப்போ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 74, 80 தாண்டிடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃபினிஷிங் ஷாட் கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் மெஸ்ஸி. 6 போட்டு முடிச்சிருங்க மெஸ்ஸி மேட்ச்சை. ஐயோ அவுட் ஆகிட்டாரு. ஸ்லிப்பில் மிஸ் ஆகி முன்னாடி விக்கெட் கீப்பர் கிட்ட போயிடுச்சேன். சரி ஓகே, ராபின் உத்தப்பா மேட்ச்சை முடிச்சிருவார். மெஸ்ஸி, நீங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்புங்க, வேலை முடிஞ்சு.